ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கு தேங்காய் போலி தாங்க பார்க்க போகிறோம். மைதா மாவில் இப்போ நாம் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம அழகாக பிசைஞ்சு விட்டுருக்கலாங்க. மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவை விடவும் ரொம்ப நல்லா அழகாக பிசைஞ்சு விடணுங்க. அவ்வளோ தூரத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா அடிக்கணுங்க. நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளம் கை வச்சு எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணலாங்க. மாவு எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட் தன்மை வரணுங்க. நல்லா சாஃப்ட் ஆகணுங்க மாவு. அதுக்காக தான் நம்ம இப்போது அரை மணிக்கூர் அல்லது 1 மணிக்கூர் ஆகுது மாவை நம்ம வெளியே வச்சுட்டு தாங்க நம்ம பிறகு தாங்க எடுத்து பண்ணணுங்க. ஆயில் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கோங்க. தேங்காவை நெய்யில் வறுத்துக்கோங்க. நிறம் மாறக்கூடாதுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் போலிக்கு கருப்பட்டி நாம் எடுக்கும்போது சுவை அதிகரிக்குங்க. நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய்யில் வறுத்த தேங்காய் கூட கருப்பட்டி நம்ம சேர்த்து தாங்க நாம் இப்போது எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிண்டு விடுங்க. அடியில் பிடிக்கக்கூடாதுங்க. நமக்கு கரெக்டாக வந்துட்டுங்க. வடிகட்டலாங்க. ஏன்னா அதில் மண் தூசியெல்லாம் இருக்குங்க. அதனால நம்ம இதை வடிகட்டு தாங்க எடுக்க போகிறோங்க. ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. வடிகட்டு வச்சுருக்கோங்க. நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்க்கலாங்க. இந்த பக்குவத்தில் வரணுங்க. அப்போந்தாங்க நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஏற்கனவே மாவு ஊற வச்சுருந்தோம் இல்லை, மைதா மாவு, அதை பார்க்கலாங்க. ஏற்கனவே நாம் எடுத்து வச்சுருக்க இந்த மாவை பார்த்துக்கோங்க. நல்ல அழகாக சாஃப்டான அந்த தன்மைக்கு வந்துட்டுதுங்க. பாருங்கள், புஷ்ஷுன்னு போகிற பார்த்தீங்களா, நல்ல சாஃப்ட் ஆகிட்டுங்க மாவு. இதையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாங்க. உருண்டை பிடிச்சி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ, பெருசாக வேணுமா சிறுசாக வேணுமான்னு பார்த்துக்கோங்க. நான் சப்பாத்திக்கு நம்ம எடுப்போம் இல்லை, அந்த மீடியம் சைஸ் அளவுக்கு தாங்க நான் உருண்டை பிடிச்சி போட்டிருக்கேங்க. வாழை இலை இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்பாத்தி உருட்டுக்கட்டை வச்சு பண்ணுற மாதிரி பண்ணலாம். கை வச்சு நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. இப்போது அந்த மாவை மூடிக்கோங்க. கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2-3 மினிட்ஸுக்கு ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சாஃப்டாக அழகாக இருக்கும். திருப்பி போட்டிருக்கீங்க. தேங்காய் போலி ரெடி ஆகிட்டுங்க. சாஃப்டாக வருது.